இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்குங்க, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மூடிடலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம். இன்னும் சேர்த்துக்கலாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இது தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இதில் வந்துட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, இது சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு ராஜ்மா வேக வச்ச தண்ணி. இதை நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. நம்ம அந்த தண்ணியிலே உப்பு போட்டிருக்கோம், நம்ம ராஜ்மாவிலே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இது பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணியெலாம் உப்பு நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. உப்பு போட தேவையில்லை, ராஜ்மாவிலையும் உப்பு இருக்குது. அதனால் உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வர வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலாவும் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குவோம். குழம்பு திக்னஸ்காண்டி ராஜ்மாவை கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச ராஜ்மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 கொதி கொதிச்சோடனே நம்ம இறக்கலாம். அவ்வளோதாங்க, ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.